தமிழ்குரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர், ஊடகவியலாளர் சேகுவரான் இருக்கிறார். உரையாடுவோம். வணக்கம். வணக்கம் பிரதர். சமீபத்தில் தாவேகாவுக்கு விஜய் அவர்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு குண்டு அப்படின்னு பார்த்தா வைகோ அவர்கள் அவர் மாற்றி மாற்றி பேசிட்டு இருக்கிறாரு. உங்களுடைய 2 எம்எல்ஏக்களையும் ராஜினாமா பண்ண வைங்க, நானே பிரச்சாரம் பண்ணி அவங்கள ஜெயிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரெஸ் மீட்டில் பேசினாரு. நேற்று படுபட்டுன்னு இல்லை, அவர் சொல்லலை, நான் தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசினாரு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் திமுக கமிஷன் ஊழல் இதெல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க, அது உங்களுக்கே தெரியும் அப்படிங்கிறத சொல்றாரு. நான் கூட்டணிக்குள்ளால இருந்ததுனால நான் அதை பேசலை, கூட்டணி தர்மம்னு ஒண்ணு இருக்குல்ல அப்படியா அப்படின்னு சொல்றாரு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது இவருடைய நிலைப்பாட? வைகோ பொறுத்த வரைக்கும் அவர் இந்த இருக்கு ஏதாவது ஒரு நல்ல வார்த்தை சொல்லுவாங்களே, இருக்க இடத்த காலி பண்ணுவாங்க, உளவாளி, துரந்தர, அப்படி ஏதாவது ஒன்று வச்சுக்கலாம். அவர் காரியக்காரர் தான். திமுகவை கடுமையா எதிர்க்கக்கூடியவர் 2010க்கு முன்னாடி வரைக்கும். அப்படியே போய் அவர் அதிமுகவில் சேர்ந்து ஜெயலலிதா அம்மா தான் என் உலகம்னு அப்படியே அமைச்சருக்கு நிகராக படுத்து குனிஞ்சவர். 2016 அதே கூட்டணியில் இருந்த விசிகா, கம்யூனிஸ்ட், வைகோ எல்லாரையும் அடிச்சு விரட்டிடுறாங்க ஜெயலலிதா. நீங்களாம் தேவையில்லை, வெளியே போங்கன்னு அடிச்சு விரட்டிடுறாங்க. அப்போ இவங்க எல்லாரும் தனியாக 3வது அணி ஃபார்ம் பண்ணுறாங்க, மக்கள் நல கூட்டணின்னு. இந்த கூட்டணிக்கு முதலமைச்சர் வேட்பாளரே கிடையாது ஆரம்பத்தில். அது அப்புறம் பின்னால் முடிவு பண்ணிக்கலாம். முதல்ல நாம் எல்லாருமே இப்போ இப்படி இருப்போம். அப்போ இருந்து ஜி வரதராஜன் நினைக்கிறேன், சிபிஎம்ல ஜிஆர்னு சொல்லுவாங்க, ஜி ராமகிருஷ்ணன், ஜி ராமகிருஷ்ணன், எல்லாரும் இவங்க உள்ள இருக்காங்க. எல்லாரும் சரி இப்போ இன்னொரு கட்சியை நம்ம உள்ள சேர்ப்போம், எதிர்கட்சியா செயல்பட்ட தேமுதிகவையும் நம்ம கூட்டணிக்கு அழைப்போம். அப்போ எதிர்கட்சியா தேமுதிக தான் இருந்துச்சு 2011 16 வரைக்கும். அவங்கள போய் கூப்பிடுறதுக்காக இந்த 4 கட்சியும் தேமுதிக அலுவலகம் போகுது. விஜயகாந்த் உட்கார்ந்துருக்காரு. அங்க சகுனி வேலை பார்த்தது வைகோ. நீங்க தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு அறிவிக்கிறார். அந்த இடத்துல இவங்க எல்லாருக்கும் ஒரே நடுக்கமாயிருச்சு. விசி திருமாவளவனுக்கு, ஜிஆருக்கு, எல்லாருக்கும் இப்படி சொல்லியிருக்காருன்னு யார்கிட்டையும் கேட்கவே இல்லை. இவரா சொல்லிட்டாரு. வேற வழி இல்லாம தான் அன்னைக்கு விஜயகாந்த் முதலமைச்சர் வேட்பாளரா மக்கள் நல கூட்டணியில தொடர ஆரம்பிச்சாரு. இல்ல, அவர் வாரத்திலே ஒரு தயக்கம் இருந்தது. திமுக ஒரு பக்கம் பேரம் பேசிட்டு இருந்தோம்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ அவரை கொண்டு வரணும்னா அவரை முதல்வர் வேட்பாளரா அறிவிக்கணும் அப்படிங்கிற ஒரு தந்திரம் அதுல இருக்கா? அப்படிலாம் யார் எந்த முடிவும் மக்கள் நல கூட்டணியில அன்னைக்கு இருந்த காலகட்டங்கள்ல யாருமே எதுவுமே எடுக்கல. அதை பின்னால பாத்துக்குவோம், முதல்ல ஒரு கூட்டணி, வலுவான கூட்டணி நம்ம ஃபார்ம் பண்ணுவோம், அப்புறம் நம்ம அதை முடிவு பண்ணுவோம், சீட் எல்லாம் பேசுவோம் அப்படின்னு அப்புறம் தான் முடிவு பண்ணாங்க. இல்ல, ஏற்கனவே இப்படிப்பட்ட ஒரு 3வது அணியை கட்டுறது ஜெயலலிதா அவர்களே அதற்கான ஒரு விஷயத்த பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு அப்ப அந்த டாக்கெல்லாம் நிறைய ஓடிக்கிட்டு இருந்துச்சு, நிறைய போயிட்டே இருந்துச்சு. அந்த மக்கள் நல கூட்டணியை மண்ணோட மண்ணா அழிச்சு நாசமாக்கணும் நம்ம வைகோ தான். போய் விஜயகாந்த போய் நீங்க தான் கருப்பு எம்ஜிஆர், உங்களை மாதிரி ஒரு ஆளை பார்த்தது இல்லை, நீங்க தான் உலகம், அப்படி இப்படின்னு புகழ்ந்து தள்ளினாரு. 2018 கரெக்டா 2018 எல்லாரும் அப்படியே திமுகவோட போக ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அன்னைக்கு பாஜகவோட ஊடுருவல் அதிகமா இருந்துச்சு. அதிமுக பாஜக கூட்டணி கடுமையான திட்டங்களை இங்க அமுல்படுத்துறதுக்கு முன்னாடி வரும்போது நம்ம எல்லாரும் இடது சிந்தனை எல்லாரும் ஒன்று சேரணும், முற்போக்கு சக்திகளான போது திமுகவோட கைகோர்க்க வேண்டிய கால அவசியம் அன்னைக்கு ஏற்பட்டுச்சு. அப்ப எல்லாரும் ஒன்னா ஃபார்ம் ஆகும்போது அப்படியே டைவர்ட் ஆளு. 2010 வரைக்கும் கலைஞரும் ஸ்டாலின் திட்டிகிட்டு இருந்தவர் 2018க்கு மேல ஸ்டாலின் போல ஒரு ஆளுமே நான் பார்த்ததே இல்லை, ஆஹா ஓஹோ அம்மம்மா அப்படின்னு உலகவர் ஓவியமே உற்சாக காவியமேன்னு பாட ஆரம்பிச்சவர். இப்படியேதான் பயணம் பண்ணாரு. உங்களுடைய மகனோட நான் துணையாக நிற்பேன் அப்படின்னு சொல்லி கலைஞரை பார்த்து கண்ணீர் சிந்தினாரு. அப்படி எல்லாம் பேசினவர். இன்னைக்கு ஒண்ணு புரியல, கூட்டணி தர்மமா இருந்தா கூட்டணி கட்சியை பத்தி பேசக்கூடாதா, ஆட்சியை பத்தி பேசக்கூடாதா? இன்னைக்கு துப்புரவு பணியாளர் போராட்டத்தை முன்னாடி நின்று போராட்டம் நடத்துனது யாரு? கம்யூனிஸ்டுகள். அவங்களாம் கூட்டணி கட்சி தான். வேங்கை வயல்ல முன்னாடி நின்று போராட்டம் நடத்துனது யாரு? கம்யூனிஸ்டுகளும் விசிகாவும். அப்ப இந்த சாம்சங் போராட்டத்தை முன்னாடி நின்று ஆளுங்க அரசாங்கத்துக்கு திமுகவுக்கு எதிராக போராட்டம் நடத்துனது யாரு? கம்யூனிஸ்டுகள். பரந்தூர் விமான நிலைய பிரச்சனையில யாரு போராட்டம் நடத்தினது? இதே கம்யூனிஸ்டுகள். இப்படி தமிழ்நாடு முழுவதும் விசிகாவும் கம்யூனிஸ்டுகளும் திமுகவுக்கு எதிராகவே செயல்பட்டு பல போராட்டங்கள் நடத்தியிருக்கு, பல விஷயங்களை பண்ணியிருக்கு. வைகோ என்னைக்கு போராட்டம் நடத்தினாரு? எதுக்கு போராட்டம் நடத்தினாரு? இது வரைக்கும் வைகோவும் காங்கிரஸும் ஒரு போராட்டம் கூட தமிழ்நாட்டில் சுயமா நடத்தினது இல்லை. ஏன்னா அவங்க கட்சியிலேயே அப்பா பையன் மட்டும்தான். 3ஆவதா ஒரே ஒரு ஆள் இருந்தார், மல்லை சத்யான்னு. அவரையும் அடிச்சு விரட்டி விட்டாங்க. இப்ப இவங்க 2 பேர் தான். இவர் ஒரு காலத்துல வாரிசு அரசியல் கிளிகளும் கிழிச்சவர். இன்னைக்கு பையனை தூக்கிட்டு எம்பி எம்எல்ஏக்கெல்லாம் நிக்க வச்சு அழகு பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவ்வளவுதான் இவர்.
இன்னைக்கு என்ன சிக்கல் ஆயிடுச்சுன்னா, இன்னைக்கு பிரஸ் மீட்ல விஜய் புகழ்ச்சி பாட வேண்டியதுக்கு, விஜய் பத்தி பாட்டு பாட வேண்டிய அவசியம் என்னன்னா, இவர் கூடவே இருந்த 2 எம்எல்ஏ வந்து ராஜினாமாலாம் பண்ண முடியாது. உன்கிட்ட வந்துட்டு வெறுந்தட்டையா பாக்குறது, நான்லாம் பண்ண முடியாது. நான் வந்து ஒரு ஆளு திமுக போறேன்ட்டாரு. இன்னொருத்தர் நான் ராஜினாமாலாம் பண்ண மாட்டேன். கட்சியில இருப்பேன். ஆனா வரேன் ராஜினாமாலாம் பண்ண முடியாதுன்ட்டாரு. அப்படி அவர் ராஜினாமா பண்ணலைன்னா அவர் திமுக எம்எல்ஏ. பண்ணலைன்னா திமுக எம்எல்ஏ. அவ்வளவுதான். ஏன்னா அவர் ஜெயிச்சது உதயசூரியன் சின்னத்துல. அப்ப கட்சி தாவல் சட்டமும் பாயாது. இல்லடா நம்ம கட்சி எம்எல்ஏ நம்மள மதிக்க மாட்டான், ஊர்ல எவன்டா மதிப்பா? அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், விஜய்க்கு ஒரு பெரிய சொம்பா அடிச்சிருவோம். விஜய் மாதிரி ஒரு நல்ல மனுஷனை பார்த்தது இல்ல. விஜய் ஒரு சைடு பார்த்தா குட்டி தாடியா இருந்தாலும் பெரியார் மாதிரி இருக்காரு, இந்த பக்கம் பார்த்தா அண்ணா மாதிரி இருக்காரு, சென்ட்ரா பார்த்தா எம்ஜிஆர் மாதிரி இருக்காருன்னு அடிச்சு விடுவோம். ஊழலே ஒழிச்சிட்டாரு. இன்னொன்னு சொல்ல போனா தமிழ்நாடு அப்படியே மேல இருந்து பார்த்தா பச்சை பசேல்னு ஆக்கிட்டாரு 1 மாசத்துல அப்படின்னு என்ன வேணாலும் பேசுவார். வைகோ மாதிரி நம்பர் 1 பொய் புருடாலாம் யாருமே இல்லை. காங்கிரஸை கூட ஒரு வகையில இனியா சேர்த்துக்கிட்டு தொலைஞ்சிடலாம். ஆனா வைகோ மாதிரி ஒரு பொய் புருடா வந்து உலகத்திலே யாரும் கிடையாது. அப்படிப்பட்ட இது. இந்த கட்சி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அகலப்பாதாளத்துல கிடந்துச்சு. அந்த கட்சியை கலைச்சிட்டு திமுகவோட சேர்ந்துடலான்னு அந்த கட்சி கூட்டத்திலே முடிவு பண்ணாங்க எல்லாரும் முடிவு பண்ணி கலைச்சிருவோம், இதுக்கு மேலாம் தாங்காது, தெம்பு இல்ல, கலைச்சிருவோம் அப்படின்னு. இந்த கட்சிக்காகவே இயங்கிட்டு இருக்கிற ஒரு சேனலையே இவங்க ஃபண்டு கொடுக்காம அந்த சேனல் நீ கடன்ல இயங்கிட்டு இருக்கு. அதுதான் உண்மை. அந்த கட்சி பேர்லயே தான் இங்குது அந்த சேனலும். பாவம் அந்த சேனல் நடத்துறவர். இவங்களை நம்பி பல கோடி கடன் வாங்கி இன்னைக்கு அந்த சேனல் அகல பாதாளத்துக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்டவங்க. ஆனா இவர் மேல எவ்வளவு சொத்து இருக்கு, என்னென்ன ஃப்ராடுதனம் பண்றாருன்னு மல்லை சத்யா ஒரு இன்டர்வியூல உட்கார வச்சு கேட்டீங்கன்னா போதும், கீழேன்னு கிழிச்சு தொங்க விட்டு போயிடுவாரு. அப்பேற்பட்ட இவர் அன்னைக்கு கட்சியை கலைக்காதீங்க, அப்படியே வச்சுக்கங்க, பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு இந்த கட்சியும் ஒரு கட்சியா மதிச்சது ஸ்டாலின் தான். இந்த கட்சியும் ஒரு கட்சியா மதிச்சு உனக்கு 2 சீட்டு தரேன், எங்க சின்னத்துல நின்னுக்கோங்கன்னு சொல்லி கொடுத்தது. இவர் எப்போ வேணாலும் இந்த மாதிரி பெல்ட் அடிக்கக்கூடிய ஆளு தானே அவங்களுக்கு தெரியும். அதனாலதான் இவங்கள சின்னத்துல நிற்கிறாங்க. வேற ஏதாவது ஒரு கட்சியில போய் இல்ல சிபிஎம்மோ சிபிஐயோ விசிகாவோ ஐயுஎம்எலோ அவங்ககிட்ட போயிட்டு நீங்க வந்து எங்க சின்னத்துல நில்லுங்கன்னு சொல்ல முடியுமா? ஐயுஎம்எல் கூட சொல்ல முடியுமா? ஏன் உங்கள்கிட்ட மட்டும் அப்படி சொல்லியிருக்காங்கன்னா நீ என்னைக்கு வேணாலும் காலவாரி விடுவீங்கன்னு தெரியும். அதனாலதான் உங்களை வந்து இப்படியே இந்த இடத்துலயே வச்சு பார்த்து நீ என்னைக்குனாலும் அப்படிச்சாலும் நீ என்கிட்ட தான்டா இருக்கணும்னு அடிச்சு ஆப்படிச்சு விட்டாங்க. அதனால வைகோ போறதுனால எந்த பாதிப்பும் கிடையாது. வைகோக்கு தான் பாதிப்பு. இருந்த 2 எம்எல்ஏ அவங்களையும் போக மாட்டாங்க. விஜய் அவர்கள் இந்த கட்சியை கூட்டணிக்குள்ளால சேர்க்கணும்னா அவங்ககிட்ட இப்ப எம்எல்ஏயும் இல்லை. வைகோ சொன்னதை அவங்க கேட்கல. எந்த வகையில விஜய் அவர்களுக்கு தாவேகா கட்சிக்கு மதிமுகவை உள்ள கொண்டு வர்றதுல லாபம் இருக்கு? விஜயை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு எந்த சின்ன சின்ன அமைப்புகள் வந்து ஆதரவு கொடுத்திருந்தாலும் அதையும் உடைச்சு இந்த பக்கம் இழுத்துட்டு வந்துடணும். திமுகவை தனிமைப்படுத்தணும். அவ்வளவுதான் விஜயோட அஜெண்டா. அதுக்காக அந்த கட்சியில இருந்து கடகோடியில இருக்க ஏதாவது ஒரு எம்எல்ஏ வந்தா கூட கூப்பிட்டு வச்சு ஒரு போட்டோ எடுத்து அனுப்பிச்சு விட்டுருவாங்க. போதும், அவ்வளவுதான். அவங்களுக்கு அதிமுகவுல இருந்து பெரிய தலைகள் வந்தாதான் சந்தோஷம். சின்ன சின்ன எம்எல்ஏக்கள்லாம் வந்தா சந்தோஷம் கிடையாது. வந்துட்டியா, சரி போ, ஓரமா ஒரு போட்டோ எடுத்தியா போ, அவ்வளவுதான். ஆனா திமுகவுல இருந்து ஒரு பகுதி செயலாளர் வந்தா கூட இவங்களுக்கு பெரிய சந்தோஷம். ஏன்னா அந்த கட்சியை பலவீனப்படுத்தணுங்கிறது மட்டும்தான் இவங்களோட எண்ணம். அதனால இந்த கூட்டணில இருந்து யார் வந்தாலும் அழகு பார்ப்பாங்க கொஞ்ச நாளைக்கு. அதுக்கப்புறம் அவங்களையும் பட்டிட்டிங்கரிங் பண்ணி ஓரமா உட்கார வச்சிருவாங்க. அதுக்கான வேலைகளையும் இவங்க வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க தாவேகா எல்லாம். இந்த திருவிழாவில் கூட்டத்தோட கூட்டமாக பவுஸ் எல்லாம் நடந்துருக்கு அப்படிங்கிற. வைகோ பொறுத்த வரைக்கும் அரசனை நம்பி புருஷனை விட்ட கதை தான். 2 எம்எல்ஏ இருக்கு, அதை வச்சு கட்சியை ஸ்ட்ராங் பண்ணி இந்த இடத்துலயே இருந்து என்னெல்லாம் ஃபைட் பண்ண முடியுமோ ஃபைட் பண்ணியிருந்தா ஒரு சுயமரியாதை காப்பாற்றப்பட்டிருக்கும். இல்ல உண்மையிலே விஜய் வந்து ஒரு சில நலத்திட்டங்களை அறிவிக்கிறாரு, அது மூலியமா இந்த தமிழ்நாடு வந்து பொருளாதாரத்திலேயோ இல்ல கல்வியிலையோ இல்ல பெண்கள் பாதுகாப்புலையோ இல்ல வேலை வாய்ப்புகள்லையோ இல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்லயோ எதுலயோ கொஞ்சம் முன்னேறி இருக்கு, அதனால நாங்க தாவேகா கூட்டணி போறோம்னு சொல்லிட்டு போனா ஓகே. இடைத்தேர்தல் வரப்போகுது, ஒரு அமைச்சர் கிடைக்க போகுது, அதுக்கு நான் வந்து இன்னைக்கே கிளம்புனாதான் எனக்கு அரசியல் ஆதாயம் கிடைக்கும் அப்படின்னு போறவங்களுக்கு எல்லாம் என்ன சுயமரியாதை இந்த மக்கள் கொடுக்க போறாங்க? எதுவும் கொடுக்க போறது இல்ல. நீங்க மறுபடியும் அகல பாதாளத்துக்கு தான் போக போறீங்க. இப்ப உறுதியா சொல்லுவோம், தாவேகாவில இருந்து வைகோ உறுதியா சொல்லுவாரா, நாங்க வந்து தாவேகாவுக்கு போனாலுமோ இல்ல வேற எந்த கட்சி கூட்டணி போனாலோ இனிமே நாங்க பம்பர் சின்னத்துலதான் நிப்போம்னு உறுதியா சொல்லுவாரா? விசில் சின்னத்துல நிப்பாங்க. தாவேகாவுக்கு போனாலும் விசில் சின்னம் தான். அன்னைக்கு போய் நீங்க கேட்டீங்கன்னா அன்னைக்கு ஒரு கதை சொல்லுவாரு, பம்பரமும் குழந்தைங்க விளையாடுறது, விசிலும் குழந்தைங்க விளையாடுறது, எது கையில இருந்தா என்ன, எல்லாமே குழந்தைங்க தான் எங்களை தேர்வு செய்ய போகுது, விஜய் தேர்வு செய்ய குழந்தைகள் தான், அதனால குழந்தைகளுக்கு தான் எங்களுக்கு முக்கியம்னு போய் உட்காந்துருவாரு.
இல்லை, ஏற்கனவே இந்த கரூர் எம்எல்ஏ அவர் வந்து இப்போ ராஜினாமா பண்ணியிருக்காருல, எம்ஆர் விஜயபாஸ்கர். ம். இவர் நன்றி தெரிவித்து வீடுகளுக்கு அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து பாத்திரம் கொடுத்துருக்கிறாரு. கூடவே வந்து பென்சில் கொடுத்துருக்கிறாரு. பென்சிலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் குழந்தைகள் விளையாடக்கூடிய அந்த பொம்மை இருக்கக்கூடிய பென்சிலை பார்த்து கொடுத்துருக்கிறாரு. இவர் கட்சி தாவ போகிறதுக்கு முன்னாலேயே இந்த ஏற்பாடுகள்லாம் பண்ணுறாரா? ஏன்னா குழந்தைகள் கட்சியில் சேர போகிறோம். அவர் ஏற்கனவே அந்த முடிவு பண்ணி ஏற்பாடை கேம்பெயினே பண்றாரா? ஆரம்பிச்சிட்டாரு. இடைத்தேர்தலுக்கான கேம்பெயினே கரூர்ல ஆரம்பிச்சு பல இடங்கள்ல நலத்திட்ட உதவிகள் பணங்கள்லாம் இறங்கிருச்சு. ம், ம். அவரு ஒரு பக்கம் என்னன்னா நம்ம வந்து ராஜினாமா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான். அவர் ராஜினாமா பண்ண உடனே விஜய் தரப்புல இருந்து ஒரு அறிவிப்பு வருது. கரூரில் உயிரிழந்த குடும்பத்தினரை விஜய் நேரில் சென்று சந்திக்கிறார். அது அந்த மக்களை போய் சந்திக்கிறதுக்காகலாம் கிடையாது. அங்க இடைத்தேர்தல் வரப்போகுது. மறுபடியும் என் ஆளு நிப்பான். அதுக்காக தான் வரேன். இல்லை, கரெக்டாக இவர் வந்து ராஜினாமா பண்ணுறாரு. ம். இந்த கரூருக்கு விஜய் அவர்கள் செல்ல வரேன். போகிறார் அப்படிங்கிற தகவல்களும் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறமா கரூரை சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு எத்தனை முறை விஜய் போனார்? நினைச்சிருந்தா என்னைக்கு போயிருக்கலாம். இப்ப நீங்க தான் முதலமைச்சர். உங்களுக்கு எந்த எஸ்ஓபி தேவையில்லை, எந்த பாதுகாப்பு தேவையில்லை. சகல பாதுகாப்போட உங்களை கூட்டு போய் கரூர் கூட்டு போவாங்க. இப்போ உங்க ஆட்சி நடக்குது. ஏன் 40-50 நாளா கரூர்ல வீட்டுக்கு போகல? கரெக்டா எம்ஆர் விஜயபாஸ்கர் ராஜினாமா செஞ்ச உடனே போறாரு. ஓ, ஒட்டுமொத்தமாகவே இவங்க எலெக்ஷனை அவ்வளவுதான். பண்றாங்க. தேர்தல்ல ஜெயிச்சா போதுன்னு ஒரு வெறி. ம். திருச்சிக்கு நன்றி சொல்ல தெரிஞ்ச உங்களுக்கு 50 நாள் மேலாச்சு. பெரம்பூர் மக்களை உங்களுக்கு நீங்க கேவலப்படுத்திட்டீங்க, அசிங்கப்படுத்திட்டீங்கல்ல. நீங்க எல்லாம் மாற்று அரசியல்னு சொல்லலாமா வெளியில வந்து? பெரம்பூர் மக்கள் எவ்வளவு வேதனையோட இருப்பாங்க. கரண்ட் இல்லாம துடிச்சுக்கு இருக்காங்க. மறுபடியும் விஜய் நின்னாருன்னா ஜெயிப்பாரா? அப்ப இது வாக்கு அரசியல் தானே. ஏமாத்திட்டீங்க தானே நீங்க மக்களை. வரக்கூடிய நாட்களில் பார்ப்போம் பொறுத்திருந்து. உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி. நன்றி.